அப்டேட் தமிழ்நாடு சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். 2026 ஆரம்பிச்சிருச்சுங்க. நேயர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முதலாவதாக மேஷ ராசியிலிருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். முதலாவதாக மேசராசியை பற்றி பார்க்கலாம். மேசராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுதுன்னா, இந்த வருஷ தொடக்கத்தில் 7.5 சனியோடு ஆரம்பிக்குது. 7.5 சனி உங்களுக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதம் ஆகிடுச்சு. இது வந்து 7.5 சனியோட 2வது வருஷம். ஸோ 7.5 சனி ஆரம்பித்த உடனே உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்பு வந்துடாது. அதனால் நீங்கள் 7.5 சனினால் பயப்பட தேவையில்லை. அதுக்கடுத்து குருவோட நிலை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்குது. ஆனால் அது வந்து முதல் ஒரு 5 மாதம் வரைக்கும் தான். இந்த 5 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 3ல் இருக்க குரு வந்து சில பண பிரச்சனைகளை கொடுக்கலாம். ஸோ இந்த சமயத்தில் நீங்கள் வந்து கடன் வந்து புதுசாக வாங்குறதையோ அதே மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு கடன் கொடுக்குறதையோ ரெண்டையுமே தவிர்க்கிறது நல்லது. ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க இந்த முதல் 5 மாதம் வரைக்கும் நீங்கள் ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா ட்ரேட் பண்ணால் மணி லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்குது. ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இல்லைனா கல்யாணமான தம்பதியினருக்கும் சரி, இந்த டைம் வந்து கொஞ்சம் டெஸ்டிங் பேஸாக இருக்கலாம். அது வந்து முதல்ல 5 மாதம் வரைக்கும் தான். ஆனால் எவ்வளோ தான் வந்து ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் 5 மாதத்தில் வந்தால் கூட, அதுக்கு அடுத்து அதாவது ஜூன் மாதம் வந்து குரு வந்து 4ஆம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்தில் வந்து அதாவது இது வரைக்கும் பணத்தில் நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த பண பிரச்சனையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வந்துடுவீங்க. கடன் தொல்லையும் வந்து தீர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் இந்த வருஷத்தோட 2வது பகுதி இருக்கு இல்லையா, ஜூன் மாதத்தில் குரு பயிற்சிக்கு அப்புறம் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து மேசராசிக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக வந்து குரு வந்து அதிசாரமாக நவம்பர் மாதம் வந்து உங்களுடைய 5ஆம் வீட்டுக்கே போயிடும். அதாவது பூர்வ புண்ணியஸ்தான இடத்துக்கே போயிடும். அந்த சமயத்தில் குருவோட பார்வை உங்களுடைய ராசியின் மீதே டைரெக்டாக விழுந்துடும். அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து நல்ல யோக பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு சுபகாரியம் நடத்தணும், இல்லை ஒரு திருமணம் பண்ணணும், இல்லைனா புதுசாக ஒரு வீட்டுக்கு புதுசாக மாறி போகணும், இல்லை புதுசாக வீடு வாங்கணும், இது மாதிரி ஏதாவது பிளான் வச்சுருந்தீங்கன்னா அதெல்லாம் இந்த வருஷத்தோட கடைசியில், அதாவது ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மாதத்தில் நீங்கள் பண்ணிங்கன்னா அதெல்லாமே வந்து எந்த ஒரு தடங்களுமே இல்லாமல் சும்மா முடிஞ்சிடும். சனி பகவான் வந்து வக்ரம் அடைகிறார். அதாவது ஜூலை 27ஆம் தேதி வக்ரம் அடைஞ்சதுக்கப்புறம் சனி பகவானும் உங்களுக்கு வந்து நல்லதை பண்ண ஆரம்பிச்சிடுவார். அதனால் இந்த முதல் 6 மாதம், அதாவது முதல் 5-6 மாதம் மட்டும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தால் கூட, 2வது 6 மாதம் இருக்கு இல்லையா, அதாவது ஜூலையிலேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து மேசராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்றதை கண்டிப்பாக சொல்லலாம். ரிஷபராசிக்கு இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ரிஷபராசிக்கு இந்த வருஷ தொடக்கத்திலே டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 11ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கார். 11ஆம் வீடுங்கிறது லாபஸ்தானம். அதனால் பண வரத்துக்கு பஞ்சமே இருக்காது. அதுக்கு அடுத்த முக்கியமான கிரகம்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஸோ 2ஆம் வீட்டில் இருக்க குரு பகவானுடைய பார்வை வந்து 10ஆம் வீட்டில் விழுகுது. அதனால் இது வரைக்கும் வேலை இல்லைன்னு கஷ்டப்பட்டவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, மார்ச் ஏப்ரல் மாதத்தில் 100% வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வேலை கிடச்சிடும். அதே மாதிரி ரொம்ப நாளாக ப்ரமோஷன் வரலைன்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. 3 வருஷமாக வெயிட் பண்ணுறேன், இல்லை 5 வருஷம் ஆச்சு எனக்கு ப்ரமோஷனே கிடைக்கலன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருக்குமே வந்து ப்ரமோஷன் வந்து கன்ஃபார்மாக வந்து கிடச்சிரும். அதுவுமே அவங்களுக்கு வந்து இந்த மார்ச் மாதத்துலேருந்து ஃபார்ச்சூன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு அடுத்தது வந்து வேலையும் உங்களுக்கு செட்டில் ஆகிடும், பணப்பிரச்சனையும் உங்களுக்கு வந்து இருக்காது. எவ்வளோ தான் கடன் வாங்கியிருந்தாலும் சரி, அந்த கடன் எல்லாத்தையும் கொடுத்து இது ஃபுல்லாகவே பைசல் பண்ணி தித்துருவீங்க. போன வருஷம் அதாவது 2025 வந்து ஜென்மத்தில் இருந்த குருவால் நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. சில பேருக்கு ஹெல்த் ப்ராப்ளம்லாம் வந்திருக்கும். அந்த ஹெல்த் ப்ராப்ளம் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த வருஷம் நல்லா இருக்குது. குரு பகவான் வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டுக்கு போயிடுவார். என்ன தான் குரு பகவான் 3ஆம் வீட்டுக்கு போனால் கூட உங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து இந்த வருஷம் முழுவதும் 11ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் உங்களுக்கு ரொம்ப ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சனி 11ல் இருக்கிறதால இந்த வருஷம் முழுவதுமே வந்து உங்களுக்கு வந்து டைம் நல்லா தான் இருக்க போகுது. இருந்தாலும் இந்த ஆகஸ்ட், செப்டம்பர் இந்த 2 மாதம் வரைக்கும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுட்டு, அதாவது ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்த ஒரு ஆள் வந்து திடீர்னு நல்லா வந்துட்டாக்க கண் திருஷ்டி ஏற்படும். அது மாதிரி வரக்கூடிய ஒரு சின்ன செட்பேக் தான் வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து ஏற்படக்கூடிய ஒரு சின்ன செட்பேக்கு. இந்த சமயத்தில் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆகிருக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே ப்ரொமோஷன் வாங்கியிருந்தீங்கன்னா அதிகமாக வேலை பார்க்க வேண்டியிருக்கும். ஆஃபீஸ்லேயும் சிறு பிரச்சனைகள் வரலாம். ஆனால் இது எல்லாமே அந்த 2 மாதத்துக்கு மட்டும்தான், ஆகஸ்ட், செப்டம்பர் இருக்குன்னா. அதுக்கப்புறம் மறுபடியும் குரு வந்து 4ஆம் வீட்டுக்கு போய்டும் இந்த வருஷ கடைசியில். அந்த டைமும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மொத்தத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு இது வந்து ஒரு கோல்டன் பீரியடுங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். மொத்தத்தில் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் வந்து ஒரு கோல்டன் பீரியட். அதுக்கு வந்து சனி வந்து 11ஆம் வீட்டில் இருக்கிறது வந்து ஒரு முக்கியமான காரணம். அதே மாதிரி குருவும் 2ஆம் வீட்டில் இருக்குது. சர்ப்ப கிரகங்கள்னு சொல்கிற ராகு கேதுகளுக்கும் அந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்காது. அதுக்கு காரணம் என்னென்னா,
குரு பகவானுடைய பார்வை வந்து ராகு மீது விடுவதால் குரு சண்டால யோகம் ஏற்பட்டு ராகுவும் உங்களுக்கு வந்து நல்லதை பண்ண ஆரம்பிச்சிடும். மொத்தத்தில் எல்லா முக்கிய கிரகங்களுமே நல்ல அனுகூலமான நிலையில் இருக்கிறதால ரிஷப ராசிக்கு இந்த வருஷம் வந்து ஒரு கோல்டன் பீரியடுங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். 2026ஆம் ஆண்டுக்கான ராசி பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். மிதுன ராசிக்கு இந்த வருஷ தொடக்கத்திலேயே ஜென்ம குருவாக வருது. ஏற்கனவே 2025 வந்து மிதுன ராசிக்காரங்க நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதுவும் 2025 மே மாதத்துலேருந்து நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க ஜென்ம குருவால். இந்த வருஷத்தோட தொடக்கமும் ஜென்ம குருவாக வருதுன்னு நினச்சி வந்து பயப்பட தேவையில்லை. ஏன்னா இது வந்து முதல்ல ஒரு 5 மாதம் வரைக்கும் தான். இந்த 5 மாதம் வரைக்கும் வந்து உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அதையுமே வந்து உங்களால் சமாளிச்சிட முடியும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ராகு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் நல்ல நிலையில் சஞ்சரிக்கிறார். ஸோ குருவால் வர பிரச்சனைகள் எல்லாமே ராகுவால் சற்று குறைய ஆரம்பிக்கும். சனியும் 10ல் இருக்குது. உங்களுக்கு வந்து வேலையில் வந்து அதிகமான ஒர்க் ப்ரெஷர் கொடுக்கும். ஸோ வேலை பார்க்குற இடத்துல வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் எல்லாரையும் அனுசரித்து நடக்க வேண்டியிருக்கும். ஏதாவது வந்து நீங்கள் வந்து ஆப்போஸ் பண்ணி பேசுனீங்க, எல்லாம் சண்டை போட்டிங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையில் போய் மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். கொஞ்சம் அனுசரித்து நடந்து போயிட்டாக்க இந்த முதல் 5 மாதத்தை ஓட்டிடலாம். குரு பகவான் வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் உங்களை ராசியுடைய 2வது வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்கள் மேனேஜரோட ஏற்கனவே சண்டை போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதனுக்கான தீர்வு வந்துடும். ஒன்று உங்கள் மேனேஜர் வேலையை விட்டு போயிடுவார். அப்படி இல்லைன்னா நீங்களே வந்து வேற ஒரு இடத்துக்கு நல்ல ஒரு வேலை கிடச்சி மாறி போயிடுங்க. எப்படி பார்த்தாலும் உங்களுடைய கெரியர் வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கெரியர் நல்லா டேக் ஆஃப் ஆகி போக ஆரம்பிச்சிட்டாலே அதுக்கடுத்து க்ரோத் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா வந்து கெரியர் நல்லா போகும்போது வந்து பண பிரச்சனை இருக்காது, பண வரத்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஏற்கனவே வாங்கின கடன்கள், அதாவது ஜனவரியிலேருந்து மே மாதம் 2026 வரைக்கும் ஏதாவது கடன் வாங்கினா அந்த கடனை இந்த வருஷத்தோட 2வது பகுதியில் ஃபுல்லாகவே கொடுத்து பைசல் பண்ணிவிடுங்க. அது மூலமாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கான்ஃபிடென்ஸும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஏற்கனவே அலுவலகத்தில் வந்து அவமானப்பட்டிருக்கலாம், அந்த சூழலும் விலகி நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பொசிஷனுக்கு மிதுன ராசிக்காரங்க இந்த வருஷத்தில் 2வது பாகத்தில், அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவங்களுடைய கெரியர் டேக் ஆஃப் ஆகி வர ஆரம்பிச்சிருவாங்க. வீடு ஏதாவது வாங்கணும்னு நினச்சிங்கனாக்கா ஜூன் மாதம் இல்லைனா ஜூலை மாதத்துக்கு அப்புறம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிரும். குறிப்பாக லோன் அப்ரூவல் எல்லாம் ரொம்ப குயிக்காகவே வந்துடும். ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க முதல் 6 மாதம் வரைக்கும் கண்டிப்பாக ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லைனா பணம் வந்து நிறைய லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஜூலை மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து ரொம்ப ஈஸியாக ஏதாவது ஒரு லைட்டாக அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து பல மடங்கு வர ஆரம்பிச்சிடும். மொத்தத்தில் மிதுன ராசிக்காரங்க வந்து என்ன பண்ணணும்னா, முதல் 6 மாதத்துக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக இருந்துட்டாங்கன்னா இந்த வருஷத்தோடைய 2வது பகுதியில், அதாவது ஜூன் ஜூலை மாதத்துக்கு அப்புறம் உங்களுடைய க்ரோத் வந்து எல்லா விஷயத்துலையுமே டேக் ஆஃப் ஆகி லைஃப் வந்து ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்குங்கிறத சொல்லலாம். 2026ஆம் ஆண்டுக்கான ராசி பலன்கள் கடகராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். கடகராசிக்கு இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருக்கார். சனி பகவான் வந்து 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். ஸோ குருவோட நிலை வந்து 12ஆம் வீட்டில் இருக்கிறது வந்து குரு வந்து முழுமையான சுபகிரகம், சுப விரயங்களை கொடுக்கும் குரு வந்து. ஆனால் குரு வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஜென்மராசிக்கே வந்துடும். ஸோ ஜென்மராசியில் வரும்போது சில பாதிப்புகள் ஏற்படலாம். அது வந்து குறிப்பாக வந்து ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதாவது பிபி கொலஸ்ட்ரால்லாம் இருந்துக்கிறவங்கன்னா நல்லா அதை செக் பண்ணிக்கணும். தேவைப்பட்டால் நீங்கள் மாத்திரை சாப்பிட்டாது அந்த நம்பர்ஸ் வந்து குறைக்கிறதுக்கு நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். இதெல்லாமே வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம். உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குரு வந்து என்னதான் ஜென்மத்தில் இருந்தால் கூட சனி வந்து உங்களுடைய ராசிக்கு 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் இருக்குது. ஸோ குரு கொடுக்குற பிரச்சனை எல்லாமே வந்து சனி வந்து சால்வ் பண்ணி வச்சுருவார். ஸோ குருவால் ஏதாவது ஹெல்த் ப்ராப்ளம் வந்தால் கூட சனி வந்து அந்த பிரச்சனைகளை வந்து கம்ப்ளீட்டாக தீர்த்து வச்சிடும். ஸோ அந்தளவுக்கு சனியோட நிலை வந்து இந்த வருஷம் முழுவதுமே வந்து உங்களுக்கு வந்து சாதகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஒரு 2.5 இயர்ஸாக வந்து, அதாவது 2024-25 வந்து அஷ்டமத்து சனியால் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க. அதனால சனி வந்து உங்களுக்கு வந்து இந்த வருஷம் வந்து உங்களுக்கு தேவையான நல்ல பலன்கள்லாம் அள்ளி கொடுத்துரும். இதில் உங்களுக்கு ரொம்ப ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் மாதம், அதாவது நவம்பர் ஸ்டார்ட் ஆகிறப்ப வந்து குரு பகவான் வந்து அதிசாரமாக, அதாவது ரெகுலர் டிரான்சிட் கிடையாது, அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டுக்கு, அதாவது சிம்மராசிக்கு வந்துடுவார். அந்த சமயத்தில் எல்லாமே வந்து டக்குன்னு மேஜிக் மாதிரி ஃபார்ச்சூன்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். எவ்வளோ தான் நீங்கள் வந்து கஷ்டப்பட்டுருந்தாலும் சரி, அதெல்லாத்தையும் விட்டு கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவீங்க. பண பிரச்சனை இருக்காது. அது பண பிரச்சனை, ஏற்கனவே கடன் வாங்கியிருந்தால் கூட அந்த கடனெல்லாம் கொடுத்து தீக்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து பணம் வந்து டக்குன்னு வந்து வேறு ஏதாவது ஒரு வழியில் வந்துடும். அதாவது சில பேருக்கு வந்து சேலரி ஒர்க் பண்ணுவாங்க, ஆனால் சேலரியே கிடைக்காது. அந்த கம்பெனி ப்ராப்ளத்தில் இருக்கிறதால சேலரியே வாங்காமல் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. 4 மாதமோ இல்லை 6 மாதம் சேலரி இல்லைன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த 6 மாத சேலரி மொத்தமாக சேர்த்து பைசல் பண்ணி வந்து சேர்ந்துடும்.
அதேமாதிரி நவம்பர் டிசம்பர் மாதத்தில் வேலைக்கு ட்ரை பண்ணாங்கன்னா அந்த புதுசாக ஒரு இடத்துலையும் வேலை கிடச்சி நல்லா செட்டில் ஆகிடுவாங்க. இவங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் கடைசி வரைக்குமே ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. இவங்களுடைய சுயஜாதகம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் வந்து இவங்களால் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியும். நவம்பர் டிசம்பரில் வந்து இவங்களுக்கு வந்து ஸ்பெகுலேஷனில் ப்ராஃபிட் வரும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க அவங்களுமே வந்து சனி நல்லா இருக்கிறதால அவங்களுடைய க்ரோத் வந்து ஸ்லோவாக இருக்கும். அந்த ஜூன்லேருந்து அக்டோபர் வரைக்கும் இருக்கிற பீரியடில் கொஞ்சம் பண பிரச்சனைகள் வரலாம். அதை மட்டும் கவனமாக இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்குமே இது வந்து சூப்பரான வருஷம் தான். மொத்தத்தில் கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்தோட பின்பகுதியில் ஜென்மகுருவாக வந்தால் கூட சனியோட நிலை நல்லா இருக்கிறதால அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் பாதிப்பு வந்துடாது. அவங்களுக்குமே நல்லாயிருக்கும். ஸோ இவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து இந்த குரு ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அந்த 4 மாதம் வரைக்கும் தான். மிச்ச சமயத்தில் ஃபுல்லாக இந்த வருஷம் வந்து அவங்களுக்கு வந்து எல்லா விஷயத்துலையும் சந்தோஷமாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருப்பாங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். 2026ஆம் ஆண்டுக்கான ராசி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். சிம்ம ராசிக்கு இந்த வருஷ தொடக்கத்தில் குரு பகவான் மிகவும் சாதகமான 11ஆம் வீட்டில் இருக்கிறாரு. ஆனால் வந்து சனி வந்து 8ல் இருக்குது. ஸோ அஷ்டமத்து சனியால் சில பாதிப்புகள் வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு ஏற்படலாம். அதனால அவங்க வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த முதல் 6 மாதம் வரைக்கும் வந்து குருவோட நிலை நல்லா இருக்கிறதால அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் பாதிப்புகள் வந்துடாது. ஏன்னா குரு வந்து 11ஆம் வீடுங்கிறது லாபஸ்தானம். ஸோ சனி வந்து 8ல் இருக்கிறதால அவங்களை வந்து அதிகமாக வேலை பார்க்க வைக்கும். அது நீ வந்து ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எதுவும் காசு வந்துடாதுன்னா வேலை இருக்கும். அதே மாதிரி அதிகமாக வேலை பார்க்க வேண்டியிருக்கும். அது ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் முன்னாடி வேலை பார்த்துருந்தாங்கன்னா இப்போ வந்து ஒரு 10 மணி நேரம் கூட வேலை பார்க்குற அளவுக்கு அதிகமான ஒர்க் ப்ரெஷர் இருக்கும். ஆஃபீஸ் பாலிட்டிக்ஸும் இருக்கும். ஆனால் வந்து உங்கள் குரு 11ல் இருக்கிறதால எவ்வளோ தான் நீங்கள் வேலை பார்த்தாலும் அதுக்குரிய வருமானம் இருக்கு இல்லையா, போனஸோ இல்லை சேலரி எக்ஸ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் அந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. ஸோ பணம் வந்துட்டு இருக்கும், ஆனால் ஒர்க் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். இதான் உங்களுக்கு வந்து அந்த முதல் 6 மாதத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு வந்து 12ஆம் வீட்டுக்கு வந்துடும். அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வந்து குரு வந்து 12ஆம் வீட்டுக்கு வந்த உடனே அது வந்து விரயஸ்தானம் ஆயிடுச்சு. ஸோ விரயங்கிறதுனால விரய செலவுகளும் அதிகமாக ஏற்படும். சனியும் 8ல் குருவும் 12ல் இருக்கிறதால உங்களுக்கு வந்து கொஞ்சம் பண பிரச்சனைகள் வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வர ஆரம்பிக்கும். அதனால் ஜூன் மாதத்துலேருந்து இவங்களை வந்து புதுசாக யாருக்கும் கடன் கொடுக்கறதையோ அதே மாதிரி புது கடன் வாங்குறதையோ ரெண்டையுமே தவிர்க்கிறது வந்து நல்லது. அதே மாதிரி முதல் 6 மாதத்தில் வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு வந்து காசு சேர்த்து வச்சுட்டாங்கன்னா 2வது 6 மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை வந்து இவங்க வந்து ஈஸியாக வந்து ஷார்ட் அவுட் பண்ணிடலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அவங்களுக்கும் அதே தான். வந்து ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் தான் அவங்களுக்கு வந்து கரெக்டாக எஃபெக்டிவாக இருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய பீரியட் வந்து கொஞ்சம் டெஸ்டிங் பேஸாகவே வந்துடலாம். அதனால் அவங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. இந்த வருஷத்தோட கடைசியில் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கே வந்துடுறாரு. ஸோ அதுவுமே வந்து உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்காது. ஸோ சிம்மராசிக்காரங்க வந்து பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல் 6 மாதத்துக்கு ஒன்றும் பெருசாக பிரச்சனைகள் இருக்காது. அதுவும் குறிப்பாக மார்ச் ஏப்ரல் மே மாதத்தில் பண வரத்து வந்து நல்லா அதிகமாக வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் வந்து அவங்க வந்து காசை வந்து நல்லா சேர்த்து வச்சுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய ப்ராப்ளத்தை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து அவங்க வந்து சால்வ் பண்ணிடலாம். ஸோ சிம்மராசிக்காரங்க இது மாதிரி கரெக்டாக பிளான் பண்ணிட்டாங்கன்னா இந்த வருஷத்தை வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். 2026ஆம் ஆண்டுக்கான ராசி பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். கன்னி ராசிக்கு இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் சனி பகவான் வந்து 7ஆம் வீட்டில் இருக்கார். ராகு வந்து 6ஆம் வீட்டான ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கார். ஸோ சனி 7ல் இருக்கிறதால உங்களுக்கு வந்து தேக ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் பாதிக்கப்படலாம். ஆனால் எவ்வளோ தான் பாதிக்கப்பட்டால் கூட வந்து ராகு 6ல் இருக்கிறது வந்து அதுக்குரிய சொல்யூஷனை வந்து இமீடியட்டாக கொடுத்துருவார். குரு வந்து 10ல் இருக்கிறதால அந்தளவுக்கு பெரிய நல்ல பலன்கள் வந்து இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் வந்து கன்னிராசிக்கு இருக்காது. அப்படி இருந்தால் கூட வந்து குரு வந்து உச்சநிலைக்கு வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வந்துடும். அந்த சமயத்தில் வந்து இவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃபார்ச்சூன்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ முதல் ஒரு 6 மாதம் வந்து இவங்களுக்கு வந்து கெரியரில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் இருந்தால் கூட செகண்ட் 6 மாதத்தில் வந்து நல்ல பிக்கப் எடுத்துருவாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. ஸோ இவங்களுக்கு என்ன முக்கியமாக கவனமாக இருக்க வேண்டியதுன்னா, சனி வந்து 7ல் இருக்குது. அதனால் ஒன்று வந்து ஹெல்த் ப்ராப்ளம் வரலாம், ஆனால் அது வந்து ராகு வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். அடுத்து ரிலேஷன்ஷிப். ஸோ ரிலேஷன்ஷிப்பில் வந்து கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். ஏன்னா 7ல் சனி இருக்கும்போது கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனைகள் வரலாம். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம். அது என்கேஜ் ஆச்சுனாக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதுவும் குறிப்பாக இந்த ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸில் என்கேஜ் ஆகிறதையோ இல்லை மேரேஜ் ஆகிறதையோ நீங்கள் வந்து தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா குரு பகவான் வந்து 11ஆம் வீடான லாபஸ்தானத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மேரேஜை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து நடந்து முடிஞ்சிடும். அதாவது ஜூன்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. முதல் 6 மாதம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும்.
உங்களுக்கு அடுத்தது வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு யோகமான காலகட்டம்னு சொல்லலாம். ஏன்னா சனி வந்து 7ல் இருக்குது. பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒன்றும் பெருசாக ஒன்றும் அஃபெக்ட் ஆக்கிறாது. ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வருஷம் முழுவதுமே, அதாவது ஜனவரிலேருந்து டிசம்பர் வரைக்குமே வந்து டைம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா சனி வந்து 7ல் இருக்கிறது வந்து நல்ல பலன்களை கொடுக்கும், அதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி ராகு 6ல் இருக்கிறதும் வந்து ருணரோக சத்துருஸ்தானங்கிறதுனால இவங்களுக்கு வந்து எனிமிஸாக இருக்க மாட்டாங்க, காம்படிஷன் இருக்காது. அதனால் ஈஸியாக வந்து க்ரோத் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து குரு வந்து உச்சநிலைக்கு வரும்போது ஃபார்ச்சூன்ஸ் வந்து அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க, அதே மாதிரி ஃப்ரீலான்சிங்காக ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ப்ராஃபிட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கூட டேக் ஓவர், அதாவது அந்த பிஸ்னஸை விற்றுட்டு ஒரே நாளில் திடீர் பணக்கார கூடிய யோகம் கூட இவங்களுக்கு வந்து ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் மாதத்தில் கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். 2026ஆம் ஆண்டுக்கான ராசி பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். துலா ராசிக்கு இந்த வருஷ தொடக்கத்திலே டைம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் வந்து சனி பகவான் வந்து 6ஆம் வீடான ருணரோக சத்துருஸ்தான இடத்துல இருக்கிறார். வந்து குரு பகவானும் 9ஆம் வீடான பாக்கியஸ்தானத்தில் இருக்கார். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வந்து குரு 10ஆம் வீட்டுக்கு வந்து, அதுக்கடுத்து நவம்பர் மாதம் வந்து குரு வந்து 11ஆம் வீடான லாபஸ்தானத்துக்கு வந்துடுவார். ஸோ இந்த வருஷம் முழுவதுமே வந்து துலா ராசிக்கு டைம் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்க சனி பகவான் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, ருணரோக சத்துருஸ்தானம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நோய், கடன், எதிர்ப்பு, வியாதி, இந்த ப்ராப்ளம் எதுவுமே உங்களுக்கு வந்து இருக்காது. அதுதான் சனி வந்து இந்த வருஷத்தில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போகுது. கடன் பிரச்சனை ஏதாவது இருந்தால் அந்த கடன் பிரச்சனையை விட்டு நீ வந்து கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவீங்க. அதே மாதிரி ஹெல்த் ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து நிறைய இருந்திருக்கலாம். இது வந்து உடல் ரீதியான பிரச்சனையும் இருந்திருக்கலாம், அதாவது 2025, 24 இந்த முந்தின வருஷங்களில். அதே மாதிரி உளவியல் ரீதியான பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து நிறைய இருந்திருக்கலாம். அதை விட்டு கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வெளில வந்துடுவீங்க. அது ஒரு கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறதே ஒரு லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸாக வந்து துளாராசிக்கு வந்து இல்லாமல் இருந்திருக்கு. அதுக்கு வந்து குருவும் போன வருஷம் வந்து 8ல் இருந்திருக்கு. அதனால் உளவியல் ரீதியான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்திருக்கலாம். அந்த ஆன்சைட்டி, டிப்ரெஷன், இந்த சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு கம்ப்ளீட்டாக மார்ச், ஏப்ரல், மே மாதத்தில் வந்து துளாராசிக்காரங்க கண்டிப்பாக வெளில வந்துடுவாங்க. நல்ல கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அந்த நல்ல கான்ஃபிடென்ஸ் வந்துட்டாலே அதுக்கடுத்து அவங்களுடைய செய்யக்கூடிய எல்லா வேலைகள்லையுமே வந்து நல்ல செயல்திறன் வந்து அதிகமாக இருக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ணாங்கன்னா குயிக்காகவே வேலை கிடச்சிரும். ஸோ இவங்களுக்கு வந்து மார்ச், ஏப்ரலில் வந்து கிட்டத்தட்ட 100% வந்து புதுசாக வந்து ஜாப் கிடச்சிரும். ரொம்ப நாளாக ப்ரொமோஷன் இல்லைன்னு வெயிட் பண்ணவங்களுக்கும் ப்ரொமோஷன் வந்துடும். இவங்களுக்கு இதுக்கு அடுத்து வரக்கூடிய, அதாவது வருஷத்தோட 2வது பாகம் இருக்கு இல்லையா, குரு வந்து என்ன தான் வந்து உங்களுக்கு வந்து 10ஆம் வீட்டுக்கு போனால் கூட அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய பாதிப்புகள் இருக்காது. ஏன்னா சனி 11ஆம் வீட்டிலே இருக்கிறதால குருவும் வந்து 11ஆம் வீட்டுக்கும் மாறிடுது இந்த வருஷ கடைசியில். ஸோ வருஷ கடைசியில் பார்த்தீங்கன்னா குரு வந்து 11ஆம் வீட்லேயும் சனி வந்து 6ஆம் வீட்லேயும் இருக்கிறது வந்து நல்ல ராஜயோக பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து ஒரு கோல்டன் பீரியடாகவே மாறிடும். ஸோ துளாராசிக்காரங்களுக்கு வந்து இந்த வருஷம் முழுவதுமே வந்து ஒரு ராஜயோகமான காலகட்டங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். 2026ஆம் ஆண்டுக்கான ராசி பலன்கள் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் வந்து சனி பகவான் வந்து 5ஆம் வீட்டில் இருக்கார். அர்த்தாஷ்டம சனியால் நிறைய கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. 2025 வந்து 2024 சரி 2025லையும் இவங்களுக்கு வந்து சனியோட நிலை வந்து சரியாக இல்லைங்கிறதுனால நிறைய கஷ்டப்பட்டு இருந்திருப்பாங்க. சில பேருக்கு வேலை போயிருக்கும், இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்திருக்கும், உடல் உபாதைகள் நிறைய வந்திருக்கலாம். அது இப்போ வந்து சனி 5ல் இருக்கிறதால கொஞ்சம் ரிலீஃப் வந்தால் கூட குரு பகவான் வந்து 8ல் இருக்கார். அதனால இந்த சமயத்தில், அதாவது இந்த வருஷத்தோட தொடக்கத்தில் எப்படி இருக்குன்னா, உளவியல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எப்படின்னா மெயினாக வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க தான் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது லவ்வர்ஸ்க்கு வந்து பிரேக்கப் பேஸ் போகிற மாதிரி கூட இந்த டைம் வந்து அப்படி தான் இருக்குது. மார்ச், ஏப்ரல், மே மாதத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த முதல் 6 மாதம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு டெஸ்டிங் பேஸாக இருந்தால் கூட 2வது 6 மாதம் வந்து உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ரிலேஷன்ஷிப்பில் எவ்வளோ தான் பிரச்சனைகள் வந்தாலுமே அந்த பிரச்சனை எல்லாத்தையும் விட்டு கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவாங்க. அது ஒரு டிவர்ஸ் வரைக்கும் போன கப்புள்ஸ் கூட வந்து அந்த இது வந்து சும்மா பேசி தீர்த்து மறுபடியும் ஒன்றா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து டைம் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். வேலை பார்க்குறவங்க வந்து முதல் 6 மாதம் வந்து கொஞ்சம் அவங்க வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். மார்ச், ஏப்ரல் மாதத்தில் ஒரு டெஸ்டிங் பேஸாக இருக்கிறதால பாதிப்புகள் வந்து அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு கெரியரில் வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூனே சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு புதுசாக ஒரு ஜாப் கிடச்சிரும். சில பேருக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து ஃபாரின் கண்ட்ரி போகணுன்னு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அயல்நாடு செல்லக்கூடிய யோகம் வந்து இந்த வருஷம் வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக இருக்குது. விசா ப்ராப்ளத்தில் நிறைய மாட்டியிருந்துக்கலாம். அதாவது ஃபாரின் கண்ட்ரியில் போய் விசா கிடைக்கலன்னு ஸ்டக் ஆகிருக்கலாம். இல்லைனா சில பேர் வந்து இல்லீகலாக ஸ்டேட்டஸ்க்கே மாறி இருக்கலாம். அதாவது விசா இல்லாமல் ஓவர் ஸ்டே பண்ணியிருக்கலாம். அவங்களுக்கு கூட ஒரு நல்ல ஒரு சொல்யூஷன் வந்து ஜூலை மாதத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடச்சிரும். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் 6 மாதம் ஒரு டெஸ்டிங் பேஸாக இருக்கிறதால, குறிப்பாக ரிலேஷன்ஷிப்
ரிலேஷன்ஷிப்பில் டெஸ்டிங் பேஸாக இருக்கிறதால அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்கணும், கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஆனால் 2வது 6 மாதத்தில் அந்த பிரச்சனை எதுவுமே இருக்காது. எல்லா விஷயத்துலையுமே வந்து லைஃப் வந்து சக்ஸஸை நோக்கி தான் போயிட்டுருக்கும். ஸோ ஜூலை மாதத்துக்கு அப்புறம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு கோல்டன் பீரியடுங்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். 2026ஆம் ஆண்டுக்கான ராசி பலன்கள் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வருஷ தொடக்கத்தில் சனி பகவான் வந்து 4ஆம் வீட்டில் இருக்கார். 4ஆம் வீடுங்கிறது அர்த்தாஷ்டம ஸ்தானம். என்ன சார் அர்த்தாஷ்டம ஸ்தானத்தில் சனி பகவான் வந்துருச்சே, ரொம்ப படுத்தி எடுத்துருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ட்ரபிள்ஸ் வரலாம். ஆனால் வந்து இது வந்து ஒரு ரொம்ப பயப்படுற அளவுக்கு சனி 4ல் இருக்குது. இந்த வருஷம் அதாவது 2026ல் அந்தளவுக்கு பெரிய பாதிப்புகள் வராது. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வந்து ஜூலை மாத கடைசியில் வந்து வக்கரம் அடைஞ்சிடுவார். வக்கரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் வந்து சனி பகவான் வந்து அந்த அளவுக்கு வந்து கெடுபலங்கள் எதுவுமே கொடுக்க முடியாது. முதல் 6 மாதம் வந்து சனி 4ல் இருக்கிறதால ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரலாம். அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். ஆனால் உங்களுக்கு இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் 6 மாதத்தில் குரு பகவான் வந்து 7ஆம் வீட்டில் இருக்கார். ஸோ 7ஆம் வீட்டில் இருக்கிறதால சனி பகவான் கொடுக்குற ப்ராப்ளத்தை ஃபுல்லாக வந்து குரு பகவான் வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ உங்களுக்கு வந்து ஹெல்த்லேயும் கெரியர்லேயும் கொஞ்சம் ப்ராப்ளம் வரும். ஆனால் குரு பகவான் வந்து அதுக்குரிய சொல்யூஷன் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால் முதல் 6 மாதம் இதே ட்ராக்கில் இந்த மாதிரி போயிடும். ஆனால் உங்களுக்கு வந்து இந்த ஜூலை மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, சனி பகவான் வந்து ஓரளவுக்கு நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ஆனால் குரு வந்து 8ல் போயிடுவார். ஸோ இந்த சமயத்தில் என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து கெரியர்லையும் ஃபைனான்ஸ்லையும் பெருசாக ப்ராப்ளம் வந்துடாது. ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது டைமாக இருக்குது. ஸோ துலா ராசிக்காரங்களுக்கு வந்து இது வந்து ஒரு மிக்ஸ்டான வருஷம்னு சொல்லுவோம். அதாவது வந்து நல்லதும் நல்ல பலன்கள் இல்லாமல் இருக்கிறதும் ரெண்டுமே சேர்ந்து கிடைக்கக்கூடிய ஒரு பலன்களாக இருக்க போது. ஸோ இவங்க வந்து உங்களோட டயத்தை வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கணும். அதாவது முதல் 6 மாதத்தில் வந்து ஹெல்த்துக்கும் கெரியருக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். 2வது 6 மாதம் வந்து இவங்க வந்து ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த வருஷம் முழுவதுமே வந்து பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னா சனி 4லையும் குரு 8லையும் போகக்கூடிய வருஷமாக வரதுனால பண விஷயத்தில் யாருக்காவது கடன் கொடுத்தீங்கன்னா அந்த கடன் நீங்கள் கொடுத்த கடன் வந்து திரும்பி வராமல் போயிடும். அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஜாமீன் கையெழுத்து போட்டிங்கன்னா அதுவுமே வந்து சிக்கலில் முடிஞ்சு நீங்கள் அந்த காசை கட்டக்கூடிய லெவலுக்கு மாறிடலாம். அதனால் துளாராசிக்காரங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சுமாரான காலகட்டம் தான். அதை எப்போ எந்த விஷயத்தை பண்ணணும்னு அவங்க வந்து கரெக்டாக பார்த்துக்கிட்டாங்கன்னா இந்த வருஷத்தை வந்து அவங்க வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணிடலாம். 2026ஆம் ஆண்டுக்கான ராசி பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். மகர ராசிக்காரங்க நிறைய வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 2020லேருந்தே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. 2025ல் கொஞ்சம் ரிலீஃப் வந்திருக்கும். மே ஜூன் ஜூலை மாதம் ரிலீஃப் வந்திருக்கும். அதுக்கப்புறம் அதுலேயும் கொஞ்சம் செட்பேக் ஆகி கொஞ்சம் டவுனாக போயிருப்பாங்க. இந்த வருஷ தொடக்கத்தில் இவங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ஈவன் வந்து ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். ஜனவரி பிப்ரவரி மாதத்துலேயே இவங்க வந்து அதாவது வேலைக்கு ட்ரை பண்ணாங்கன்னா உடனே கிடச்சிடும். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கன்ஃபார்ம், அதாவது 100% வந்து இவங்களுக்கு வந்து ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் கண்டிப்பாக கிடச்சிடும். ஏன்னா குரு வந்து 6ஆம் வீட்டில் வக்கரமாக இருக்கிறதும் சனி வந்து 3ஆம் வீட்டில் வந்து நல்ல பலம் வாய்ந்த இடத்துல இருக்கார். அதாவது 7.5 சனிக்கு அப்புறம் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரிலீஃப் வந்து இன்னும் கிடைக்கல. ஏன்னா சனி வந்து ரொம்ப ஸ்லோவாக நகரக்கூடிய கிரகம். அதனால் வரக்கூடிய நல்ல பலன்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். சனி பயிற்சி ஆகி கிட்டத்தட்ட ஒரு 8-9 மாதம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து 2வது வருஷம். ஸோ இந்த வருஷத்தில் வந்து இவங்களுக்கு வந்து நல்ல பலன்கள் வந்து அதிகமாக கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ சனி வந்து இந்த வருஷம் முழுவதுமே ரொம்ப சாதகமான நிலையில் இருக்கிறதால நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி நிறைய இடத்துல அவமானப்பட்டிருப்பாங்க. அந்த அவமானத்தை விட்டு கம்ப்ளீட்டாக வெளில வந்துடுவாங்க. ஹெல்த் ப்ராப்ளமாக இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லை கெரியராக இருக்கட்டும், ஃபைனான்ஸாக இருக்கட்டும், என்னென்ன ப்ராப்ளம் எவ்வளோ தான் கஷ்டப்பட்டிருந்தாலும் இருக்கிற எல்லா ப்ராப்ளத்தையும் விட்டு 100% கம்ப்ளீட்டாக வெளில வரக்கூடிய அளவுக்கு வந்து இவங்களுக்கு வந்து டைம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இதுக்கு அடுத்து வந்து இவங்களுக்கு வந்து சனி பகவான் வந்து 3ஆம் வீட்டில் இந்த வருஷம் முழுவதும் இருக்கார். ஆனால் குரு பகவான் வந்து 7ஆம் வீட்டான கடத்தர ஸ்தானத்துக்கு போயிடுவார். அது வந்து இவங்களுக்கு வந்து சுபகாரியங்கள் நடத்துறதுக்கு ரொம்ப ஒரு உகந்தமான காலகட்டமாக இருக்குது. ஸோ 4-5 வருஷமாகவே மேரேஜுக்கு ட்ரை பண்ணவங்களுக்கு வந்து மேரேஜ் வந்து கண்டிப்பாக ஆகிடும். ஸோ அவரவர் வயதிற்கு ஏற்றாற் போல் அனைத்து சௌபாக்கியங்களும் நிறைந்து கிடைக்கக்கூடிய நல்லது ஒரு வருஷமாக மகர ராசிக்கு இந்த 26ஆம் ஆண்டு முழுவதுமே கண்டிப்பாக இருக்குங்கிறத சொல்லலாம். 2026ஆம் ஆண்டுக்கான ராசி பலன்கள் கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, ஜென்ம சனி கம்ப்ளீட்டாக விளையிடுச்சு. சனி வந்து 2ஆம் வீட்டில் இருக்குது. ஸோ 7.5 சனியில் வந்து ஒரு பெரிய டெஸ்டிங் பேஸுங்கிறது ஜென்ம சனி தான். அதாவது முதல் 5 வருஷத்தை தாண்டணும். அதுக்கு அடுத்து வந்து பாத சனியாக வர பீரியடில் வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருக்காது. ஸோ எல்லா விஷயத்துலையுமே வந்து ஒரு ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ ஜென்மசனி விலகுவதால் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த வருஷத்தோட தொடக்கம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். இது மட்டுமல்லாமல் குரு வந்து 5ஆம் வீட்டில் இருக்கார். அதாவது பூர்வ புண்ணியஸ்தானம்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட். இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசியின் மீது குருவோட பார்வை லாஸ்ட் ஒரு 7 வருஷமாக விழவே இல்லை. அப்படின்னா குருபலம் இல்லாமல் நீங்கள் வந்து லாஸ்ட் 7 வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கீங்க. இப்போ வந்து குருவோட பார்வை உங்களுடைய ராசியின் மீது படுவதால்
எல்லா அதாவது ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இல்லை ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அதுலேருந்து ஒரு வெளியில் வருவதற்கான ஒரு ரிலீஃப் பேஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒரு டெஸ்டிங் பேஸ் விட்டு கம்ப்ளீட்டாக வெளில வரீங்க அப்படின்றத சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். இருந்தாலும் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். ஸோ குருபலம் இருந்துருச்சேன்னு சொல்லி நீங்கள் அதிகமாக ரிஸ்க் எடுத்திங்கன்னா அதுவும் கொஞ்சம் பிரச்சனையில் மாட்டிடும். ஏன்னா வந்து சனி வந்து 2ல் இருக்கிறது வந்து ஒரு ஜென்மசனியை கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆஸ்பெக்ட். இருந்தாலும் 7.5 சனியோட கடைசி பாகத்தில் இருக்கீங்க. ஸோ ஷேர் மார்க்கெட்டில் நான் நிறைய ட்ரேட் பண்ணி நான் வந்து காசு எடுக்கணும்னு நினச்சி ட்ரை பண்ணிங்கன்னா அது வந்து லாஸில் போய் முடிஞ்சிடும். ஸோ இது வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஒரு 4-5 வருஷமும் நிறைய கஷ்டப்பட்டீங்க. 2026 வந்து அந்த கஷ்டத்தை பார்க்கும்போது ரிலேட்டிவாக பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு வருஷமாக தான் இருக்குது. ஸோ 2026 வந்து ஒரு லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக நல்ல வருஷமாக தான் இருக்க போகுது. ஆனால் எல்லா விஷயத்துலையுமே சக்ஸஸ் அது மாதிரி வருமானு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்கு வந்து அந்தளவுக்கு ஒன்றும் வந்துடாது. அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து 6ஆம் வீட்டுக்கு போயிடுறாரு. 6ஆம் வீடுங்கிறது ருணரோக சத்துருஸ்தானம். இது வந்து இதனால் வந்து உங்களுக்கு என்னென்னா காம்படிஷன் அதிகமாகிடும். ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து காம்படிஷனால் ப்ரெஷர்ஸ் வந்து வந்துடும். அதே மாதிரி சில சமயம் வந்து லீகல் ப்ராப்ளத்தில் கூட போய் சில பேர் மாட்டிக்கலாம். இதெல்லாம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதத்தில் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ கும்பராசிக்காரங்க என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா முதல்ல 5-6 மாதம் வந்து டைம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இந்த சமயத்தில் வந்து எந்த அளவுக்கு செட்டில் ஆக முடியுமோ, கெரியராக இருக்கட்டும், இல்லை பணம் சேர்த்து வச்சுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு வந்து செட்டில் ஆக முடியுமோ அந்தளவுக்கு செட்டில் ஆகிட்டாக்கா அடுத்து வரக்கூடிய 6 மாதம், அதாவது ஜூலைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய ஃபேஸ் வந்து அந்தளவுக்கு பிரமாதமாக இல்லைன்னா கூட அதை வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணி இந்த வருஷத்துலேருந்து அவங்க வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணி வெளில வந்துடலாம். ஸோ வந்து அவங்க வந்து கரெக்டாக பிளான் பண்ணிட்டாங்கன்னா 2026 வந்து கும்பராசிக்காரங்களுக்கு சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். 2026ஆம் ஆண்டுக்கான ராசி பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். சனி பகவான் வந்து உங்கள் ராசிக்கு ஜென்ம ராசியிலே வர்றாரு. அதனால் இது வந்து ஜென்ம சனின்னு சொல்லுவோம். ஸோ 7.5 சனியில் வந்து 2வது பாகத்தில் இருக்கீங்க. ஸோ ஜென்ம சனிங்கிறது வந்து ஒரு டெஸ்டிங் பேஸ் தான். ஸோ இந்த டெஸ்டிங் பேஸில் என்ன இருக்குன்னா வாழ்க்கைக்கு தேவையான அனுபவங்கள் வந்து கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் வந்து இருக்க போதும். இது வந்து ஒரு முதல் 6 மாதத்துக்கு இந்த டெஸ்டிங் பேஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ எந்த விஷயமா இருந்தாலுமே ஒரு தடவைக்கு 2 தடவை யோசிச்சு பண்ணுறது நல்லது. வேலை பார்க்குற இடத்துல வந்து அவங்கள வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போக வேண்டியிருக்கும். ஸோ அதிகமாக நீங்கள் ஏதாவது பேசுனீங்க இல்லை சண்டை போட்டிங்கனாக்கா ஜாப் லாஸ் ஆயிடலாம். ஸோ அது வந்து ஜாப் லாஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பண பிரச்சனைலையும் கொடுத்துரும், அப்புறம் கடன் பிரச்சனைலையும் மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் வேலையை வந்து தக்க வச்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பணத்தையும் நல்லா சேர்த்து வச்சுக்கணும். ஸோ இது வந்து முதல் 6 மாதம் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டஃப்பாக போனால் கூட அதுக்கு அடுத்து வரக்கூடிய காலகட்டம் இருக்கு இல்லையா, அதாவது ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வந்து குரு பயிற்சி ஆகிடும். ஸோ ஜூலைலேருந்து அதுக்குரிய பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும். அந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து ஒரு என்ன நல்ல விஷயம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்மசனிலேருந்து ஒரு நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா குரு வந்து சாதகமான ஒரு 5ஆம் வீட்டில் இருக்குது, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு வந்துடுவார். குருவோட பார்வை வந்து உங்களுடைய ராசியின் மீதும் ராசியின் மீது சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் மீதும் படுவதால் ஜென்மசனியால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள்லாம் கம்ப்ளீட்டாக விளையிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ முதல் 6 மாதத்தை ஓடிட்டாங்கன்னா அவங்க வந்து 2வது 6 மாதம் ஃபுல்லாகவே வந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ ஏற்கனவே வந்து இந்த ஃபஸ்ட் 6 மாதத்தில் அவங்களுக்கு வந்து வேலை போயிருந்தால் புதுசாக இன்னொரு ஜாப் கிடச்சிரும். இல்லை மேனேஜர் ரொம்ப ப்ராப்ளம் கொடுத்துருந்தாருன்னா மேனேஜரோட அட்ஜஸ்ட் ஆகி ஒரு மாதிரி செட்டில் ஆகி நீங்கள் வந்து கெரியரில் வந்து மறுபடியும் டேக் ஆஃப் ஆகி போக ஆரம்பிச்சிருங்க. ப்ரொமோஷனுக்கு ட்ரை பண்ணால் கூட உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து ஆகஸ்ட், செப்டம்பர் மாதத்தில் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம். பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களும் இந்த வருஷம் முழுவதுமே வந்து கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்க, அதுவும் ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேடிங் பண்ணுறவங்க இந்த வருஷம் ஃபுல்லாகவே ட்ரேட் பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. ஏன்னா என்ன தான் வந்து சனி வக்கரமானாலோ இல்லை குரு பகவானோட பார்வை வந்தால் கூட ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி அதாவது குயிக்காக பணம் சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜென்மசனியில் வந்து பிரச்சனைகள் கொடுத்துரும். சனி பகவான் வந்து ஜென்மத்தில் இருக்கும்போது எல்லாத்தையும் ஸ்லோ டவுன் ஆக்கிடும். ஸோ குயிக்காக பணம் வேணும்னு எதிர்பார்த்திங்கன்னா அது பெரிய லாஸாக போய் கொண்டு போய் வந்து முடிஞ்சிடும். அதுவும் நவம்பர், டிசம்பர் மாதத்துலாம் பெரிய லாஸாகவே வந்துடும் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு. பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்கிற பிஸ்னஸ் அப்படியே நடத்திட்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணணும். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 பிரான்ச் ஓப்பன் பண்ணுறேன், இல்லை வந்து ஃபாரின் கண்ட்ரியில் போய் இன்னொரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறேன்னு ட்ரை பண்ணிங்கன்னா அதெல்லாம் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறவங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய வருஷமாக தான் இருக்குது. ஸோ மற்ற விஷயத்தில் இருக்கவங்களாம் வேலை பார்க்குறவங்க இல்லை ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுக்கெல்லாம் இருக்க நல்ல ரிலீஃப் வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ மீனராசிக்கு வந்து இந்த வருஷம் வந்து ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. ஸோ முதல் 6 மாதம் வந்து இவங்களுக்கு வந்து டஃப்பாக இருந்தால் கூட 2வது 6 மாதத்தில் இவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து அதிகமாக வர ஆரம்பிக்கிறத கண்டிப்பாக சொல்லலாம். இது வரைக்கும் 12 ராசிக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இதில் குறிப்பாக வந்து 4 ராசிக்காரங்களுக்கு வந்து டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மகர ராசி, அடுத்தது வந்து ரிஷப ராசி, துலா ராசி, அப்புறம் கன்னியா ராசிக்கும் நல்ல யோகம் தான். ஸோ இந்த 4 ராசிக்காரங்களுக்கு வந்து ஃபார்ச்சூன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதுக்கு அடுத்தது கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி, மீன ராசி,
ஏன்னா அர்த்தாஷ்டமத்திலையும் ஜென்மத்திலையும் சனி இருக்கிறதால அவங்க கவனமாக இருக்கணும். அடுத்து கும்பராசிக்காரங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கடுத்து சிம்மராசிக்காரங்களுக்கு 8ல் சனி இருக்கிறதால அவங்க கவனமாக இருக்கணும். ஸோ மிச்சம் இருக்க 4 ராசிங்களுக்கு மிக்ஸ்டாக இருக்குது. ஸோ ஆக மொத்தத்தில் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த வருஷத்தில் வந்து குரு பகவான் வந்து 3 ராசிக்கு இடம் மாறாரு. மிதுனம், அதுக்கப்புறம் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் வந்து கடகம், அப்புறம் நவம்பர் மாதத்தில் வந்து சிம்மம். 3 ராசிக்குள்ள இருக்கிறதுனால ஏதாவது ஒரு காலகட்டத்தில் வந்து எல்லா ராசிக்குமே நல்ல பலன்கள் வந்து கண்டிப்பாக வந்து கிடச்சிரும். ஸோ இதுவரைக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.